அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. அவசியமாக எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பிப்ரவரி மாதத்தின் 28ஆம் தேதி, மாசி மாதத்தின் 16ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை நாளாக இருக்குது. வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள், சிறப்பு வாய்ந்த நாள். மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் சுக்கிர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாள். இதெல்லாம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி இவை தாண்டி இன்னொரு சிறப்பு இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, 144 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய 7 கிரக சேர்க்கை இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது. இவை தவிர இன்றைக்கி பிப்ரவரி மாதத்தின் கடைசி நாள். ஒரு மாதத்தின் முதல் நாள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுதோ அதே போல் மாதத்தின் இறுதி நாளும், அதாவது நிறைவு நாளும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. இந்த நாளானது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி காலையில் ஒரு சொட்டு தயிரை வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா சுக்கிரவசியம் ஏற்படுவதற்காக, பணவசியம் ஏற்படுவதற்காக நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, கல்லுப்பின் மீது ஒரு குறிப்பிட்ட பொருளை மட்டும் தூவி விடுவதன் மூலமாகவே தேவைக்கு அதிகமாகவே பணம் சேரும் என்பது குறித்து ஒரு தனிப்பதிவு கொடுத்துருந்தேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இன்றைக்கி சுக்கிர பகவானுக்கு உரிய வெள்ளிக்கிழமை நாளாக இருக்கிறதுனால இந்த நாளில் அவருக்கு பிரியமான சர்க்கரையில் ஒரு குறிப்பிட்ட பொருளை ஒரு குறிப்பிட்ட முறையில் மறைத்து வைப்பதன் மூலமாக எண்ணி வைக்கவே இடமில்லாத அளவுக்கு பணம் சேரும் என்பது குறித்து ஒரு பதிவு போட்டிருந்தேன். இப்போ நான் மேலே சொன்ன அந்த 3 வீடியோக்களையும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் இருந்துகிட்டே வருது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை. ஒரு சிலருக்கு மனக்குழப்பங்கள், கவலைகள் அதிகமாக இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு அடிக்கடி உடலில் ஏதாவது நோய்கள் இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை இருக்கும். அதாவது பணம் சேராமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது போல் பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய ஜாதகங்களையும் சொல்லலாம். ஜாதகத்தில் கிரக சேர்க்கை சரியில்லை அப்படின்னாலும் இது போல் பிரச்சனைகள் எல்லாம் வரும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரமானது உங்களுடைய கிரகத்தினுடைய அந்த நிலையமும் சரி செய்யும். மேலும் உங்களுடைய கஷ்டங்களையும் போகக்கூடியதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் மேலே சொன்ன கஷ்டங்கள் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதுவும் இன்றைக்கி மாதத்தின் கடைசி நாளாக இருக்கிறதுனால எப்படி இந்த மாதமானது இன்றோடு முடியுதோ அதே போல் நம்மளை வாட்டி வச்சிட்ருக்கிற எல்லா விதமான கஷ்டங்களும் இன்றோடு நம்ம விட்டு நீங்கணும். நாளைக்கு பிறக்கக்கூடிய இந்த மார்ச் 1 அப்படிங்கிறது முதல் தேதியாக ஃப்ரெஷ்ஷாக பிறக்குது இல்லையா? இதே மாதிரி நாளையிலேருந்து நம்மளுடைய வாழ்க்கையும் நல்லா புதுசாக இருக்கணும், வசந்தம் வீசணும், செல்வ வளம் அதிகரிக்கணும், இனி கஷ்டங்களே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பரிகாரம் நம்ம செய்ய போகிறோம். இது செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க, சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம். சரி, எந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு ஃப்ரீயாக இருப்பீங்க இல்லையா, ரிலாக்ஸாக இருப்பீங்க இல்லையா, அந்த சமயத்தில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஏன்னா அடுத்தடுத்து வேலைகள் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா மனம் முழுக்க அதை பற்றின எண்ண ஓட்டங்கள் தான் போகும். மனசு அமைதியாக இருக்கும்போது தான் நம்ம செய்கின்ற செயல்லையும் தெளிவு கிடைக்கும். அதனால் ரிலாக்ஸாக இருக்கும்போது இதை நீங்கள் செய்யுங்க. தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அது ஒரு பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட்டாகவும் இருக்கலாம், இல்லை ரூல்டு சீட்டாகவும் இருக்கலாம். ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இதில் பிளாக் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சிலை பயன்படுத்தி இந்த மாதம் முழுக்க நீங்கள் அனுபவித்த கஷ்டங்களை மட்டும் நீங்கள் எழுதுங்க. அதாவது இந்த பிப்ரவரி மாதம் எல்லாருக்குமே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஒரு சிலருக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சிருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை அவங்க சந்திச்சிருப்பாங்க. ஐயோ சாமி, இனிமேல் இது மாதிரியெல்லாம் எனக்கு நடக்கவே கூடாது, இனிமேல் ஒரு நிகழ்வு எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சிலதெல்லாம் நடந்திருக்கும். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். வேலை செய்யக்கூடிய இடத்துலையா இருக்கலாம், அக்கம் பக்கத்துலேயே இருக்கலாம், சொந்தக்காரங்களுக்கு இடையே ஏதாவது சண்டை சச்சரவுகள் வந்திருக்கலாம், இல்லைன்னா கடன் பிரச்சனையால் கடங்காரங்க நம்மளுடைய வீட்டிலேயே கேட்டு நம்மளை அவமானப்படுத்தி இருக்கலாம். இது போல் எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ கணவரே உங்களை ஏதாவது ஒன்று சொல்லி திட்டி இருக்கலாம், அந்த வார்த்தையானது உங்களை ரொம்ப பாதிச்சிருக்கலாம். இல்லை குழந்தைங்களுக்கு இந்த பிப்ரவரியில் ஏதாவது உடம்புக்கு ஒன்று மாற்றி ஒன்று ரொம்பவுமே நீங்கள் அதுக்காக செலவு
பண்ணியிருக்கலாம், அவங்கள பார்த்து மனவேதனைக்கு உள்ளாகி இருக்கலாம். இப்போ நான் சொன்னதெல்லாம் பார்த்திங்கன்னா பேசிக்கானது. இவை தாண்டி பர்சனல் லைஃப்லேயும் உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் வந்து இருந்திருக்கும். இனி இது போல் நடக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்திருந்தது அப்படின்னா அதை வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் அப்படியே வந்து எழுதுங்க. இது எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல உங்களுடைய நேம் எழுதிக்கோங்க. இங்கிலீஷில் எழுதுகிற மாதிரி இருந்துச்சுன்னா வித் இன்சியலோட கேபிட்டல் லெட்டரில் உங்கள் பேர் எழுதுங்க. தமிழ் எழுதுகிறவங்க சாதாரணமாகவே உங்கள் பேரை வந்து எழுதிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து எழுதுங்க. பிறந்த தேதி, மாதம், வருடம். வருடம்னு எழுதும்போது இப்போ வந்து 25வது வருடம் அப்படின்னா 25ன்னு நீங்கள் போடக்கூடாது. 2025ன்னு 4 டிஜிட் வருது இல்லையா, இதே மாதிரி நீங்கள் பிறந்த வருஷத்தையும் 4 டிஜிட் வர மாதிரி எழுதிக்கோங்க. அடுத்து இதுக்கு கீழே வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. பேராகிராஃபும் எழுதலாம், பாயிண்ட் பை பாயிண்ட்டாகவும் வந்து எழுதலாம். எவ்வளவு இருந்தாலும் சரி அதை அப்படியே வந்துட்டு வெளிப்படையாக எழுதுங்க. இப்போ உங்களுக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருந்துச்சுன்னா அதில் எந்த அளவுக்கு வந்துட்டு தெளிவாக எழுதுவீங்களோ அதே போல் இதுலேயும் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ இதெல்லாம் வந்து அப்படியே பத்திரமா இருக்கட்டும். அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது. இந்த டம்ளரானது கண்ணாடியாகவும் இருக்கலாம், சில்வராகவும் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்துட்டு பேப்பர் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால டம்ளர் வந்து பத்தாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சொம்பு கூட வந்து பயன்படுத்திக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். இதில் சுத்தமான தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சிக்கோங்க. சுத்தமான தண்ணீர்னால் குடிக்கிற தண்ணீரில் பைப்பில் வர தண்ணீரே நீங்கள் பிடிச்சிக்கலாம். அடுத்ததாக இந்த தண்ணீருக்குள்ளே 4ங்கிற எண்ணிக்கையில் கருமிளகு வந்து போடுங்க. இந்த மிளகுக்கு நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு. மேலும் 4 திசையிலிருந்தும் நம்மளை இதுவரைக்கும் பாடாய்ப்படுத்திய அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 4 மிளகு வந்து நம்ம போடுறோம். ஒவ்வொன்றையும் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல உங்களுடைய இடது உள்ளங்கையில் அந்த மிளகு வந்து வச்சுக்கோங்க. இப்போ மிளகுக்கிட்ட உங்களுடைய வாய்ப்பகுதியை கொண்டு போயிட்டு நீங்கள் அந்த பேப்பரில் வந்துட்டு எழுதியிருந்தீங்களே உங்களுடைய கஷ்டங்கள் அதையெல்லாம் வந்து நீங்கணும்னு சொல்லி இந்த மிளகு கிட்ட நீங்கள் பேசுங்க. இந்த மிளகு வந்து உட்கரகிச்சுக்கும், எனக்கு வந்து இது போல் கடன் பிரச்சனை இருந்தது, இதெல்லாம் வந்து நீங்கணும், எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருந்தது, இதெல்லாம் வந்து எனக்கு சரியாகணும், இனி இது போல் எனக்கு ஒரு கஷ்டங்கள் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிவிடுங்க. சொல்லிவிட்டு அதன் பிறகு உங்கள் இடது கையில் இருக்கிற இந்த மிளகை அந்த முன்னாடி வச்சுக்கிற தண்ணிக்குள்ளே வந்துட்டு போட்டுருங்க. இப்போ இந்த பேப்பர் இருக்குது பாருங்கள், இந்த பேப்பரையும் நீங்கள் வந்து மடித்து, அதாவது டம்ளருக்கு அளவாக வந்துட்டு நீங்கள் 4 6 மடித்து அதையும் வந்துட்டு இந்த தண்ணிக்குள்ளே வந்து போட்டுருங்க. இப்போ இந்த தண்ணீர்னுடைய அந்த வாய்ப்பகுதி, அதாவது அந்த டம்ளர்னுடைய அந்த வாய்ப்பகுதியில் உங்களுடைய வலது கையை வச்சு மூடிக்கோங்க. அதாவது இப்போ இந்த டம்ளருக்கு வந்து ஒரு மூடி போட்டு வச்சோம்னா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி நாம் வந்து நம்மளுடைய உள்ளங்கையை மூடியாக பயன்படுத்தி இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு நீங்கள் அந்த எழுதின கஷ்டங்கள் எல்லாம் உங்களை நீங்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. திரும்பவும் நீங்கள் பட்ட கஷ்டத்தையெல்லாம் நினைக்கக்கூடாது. அந்த கஷ்டமெல்லாம் நீங்கின மாதிரி, அதுக்கு சொல்யூஷன் கிடைச்சிட்ட மாதிரி நீங்கள் வந்துட்டு கற்பனை பண்ணிக்கணும். ஒரு உதாரணத்துக்கு கடன் பிரச்சனை எழுதினீங்க அப்படிங்கும்போது அந்த கடன் தீர்வதற்கான பணம் வந்து உங்களுக்கு கிடைச்சிட்ட மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும். இப்படி எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கிடைச்ச மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இந்த தண்ணீரை நீங்கள் தூங்கக்கூடிய ரூம்லேயே, உங்களுடைய பெட்ரூமில் வந்துட்டு நீங்கள் அப்படியே வச்சுருங்க. திறந்த நிலையிலேயே வச்சுருங்க. நீங்கள் இப்போ ஹாலில் தான் படுத்து தூங்குவீங்க அப்படிங்கும்போது ஹால்லேயே ஒரு மூலையில் இந்த தண்ணீரை வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க. இன்றைக்கி இரவே பார்த்திங்கன்னா நீங்கள் நிம்மதியாக வந்து தூங்குவீங்க. இப்போ நாளைக்கு காலையில் எழுந்ததும் முதல் வேலையை ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிக்க கூட தேவையில்லை, முதல் வேலையை எந்திரிச்சு இந்த பேப்பர், இந்த மிளகு இதெல்லாம் வாஷ் பேசன்லேயோ சிங்க்லேயோ தண்ணி நல்லா ஃபோர்ஸாக திருவி விட்டுட்டு அந்த பேப்பர் எல்லாம் நல்லா உங்கள் கைகளால் வந்து கசக்கிடுங்க. ஏன்னா அது நல்லா வந்து ஊறி இருக்கும். அதன் பிறகு இது நல்லா நீங்கள் கசக்கிட்டு அதை அப்படியே வந்துட்டு போட்டுட்டு அந்த தண்ணியும் திருவி விட்டுருங்க. அந்த தண்ணீரோட தண்ணியாக இந்த மிளகு, நீங்கள் கஷ்டங்கள் எழுதி வச்ச அந்த பேப்பர் எல்லாமே வந்துட்டு போயிடும். இத்தோட உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் வந்து நீங்கிடும். அது நீங்குவதற்கான வழியை வந்து இந்த பிரபஞ்சமானது உங்களுக்கு காட்டிடும். ஒரு சில நாட்கள்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த பரிகாரத்தை இன்றைய நாள் இரவு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். வரக்கூடிய மாற்றங்களை பார்த்து நீங்களே அசந்து போவீங்க. வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.